ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மூவா ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நாம போன செவ்வாய்க்கிழமை எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ்ல ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். அந்த ட்ரேடு எதை பேஸ் பண்ணி எடுத்தோம், அதாவது என்ன ஸ்ட்ராட்டஜி அந்த ட்ரேட்ல நம்ம யூஸ் பண்ணோம், அதோட சேர்த்து என்ன டைமிங்கில் நம்ம அந்த ட்ரேட் எடுத்தோம், எவ்வளோ கேபிட்டல் நம்ம டெப்ளாய் பண்ணோம், நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு இப்போ டே டைம் ஃப்ரேம் இருக்கிறத நம்ம 1 ஹவரில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஹவரில் கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சின்ன சிம்பிள் ட்ரெயின் லைன் தான். ட்ரெயின் லைன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அவ்வளோதான். ஸோ இந்த ட்ரெயின் லைனை வச்சு தான் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன், செகண்ட் ரிஜெக்ஷன், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து வந்து இங்கே பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. ஓகே, பிரேக் ஆகி மேலே போகும்போது நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இது அகைன் ரீடெஸ்ட்டுக்கு வரும் நமக்கு தெரியும். ஸோ ரீடெஸ்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். சரிங்களா? கரெக்டாக அந்த லைனை ரீடெஸ்ட் எடுக்குது. ஸோ இந்த சிங்கிள் கன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம ட்ரேட் எடுத்தோமான்னு கேட்டால் கிடையாது. நமக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் இருக்கு. அது என்ன கன்ஃபர்மேஷனா, இங்க எப்படி ரெசிஸ்டன்ஸை ரீடெஸ்ட் இருக்குதோ, அட் த சேம் டைம் சப்போர்ட் லைன் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இதுதான் அந்த லைன். ஏன்னா 1 2 3 இங்க 4th டச்சில் நம்ம எழுதணும். நாம இங்க எப்படி எழுதணும், நான் இங்கே நான் பாடி இங்க இருக்கு, நான் இங்க ட்ரா பண்ணலாம். ஏன் இங்க ட்ரா பண்றேன்னா, மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் எப்படி பார்த்தா 15 மினிட்ஸ்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதெல்லாம் அந்த லைன்ல டச் ஆகுது. சரியா? இதுவுமே டச் ஆகுது. இங்கேயுமே இந்த விக் இருக்கு. இப்போ நான் 5 மினிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 5 மினிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணும்போது இப்போ பார்த்தா உங்களுக்கு கிளியராக இருக்கா? கரெக்டாக 5 மினிட்ஸ் இந்த பாடி கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம மல்டி டைம் ஃப்ரேம்ல அனலிசிஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ பார்க்கும்போது இங்கே விக் மணிக்கு இருக்கும், உங்களுக்கு தெரியும் பாடி கனெக்ட் ஆகிருக்கு 5 மினிட்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த் டச்சு இங்கே டச் ஆகுது. ஸோ இந்த சப்போர்ட்லேயும் டச் பண்ணுது, அட் த சேம் டைம் ரீடெஸ்ட் ஆகுது. ஒரே டைமில் 2 கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரேடை நம்ம எடுத்தோம். ஸ்ட்ராட்டஜி சிம்பிள், ப்ரைஸ் ஆக்ஷன் தான். ஓகேங்களா? ப்ரைஸ் ஆக்ஷன் சப்போர்ட் அலாங் வித் ரீடெஸ்ட். சரியா? என்ன டைமிங்கில் எடுத்தோன்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை கரெக்டாக 12:15 கேண்டில், இந்த கேண்டில் தான் என்ட்ரி எடுத்தோம். என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தோம் பார்த்தா எஸ்பிஐ லைஃபோட 2040 கால் ஆப்ஷன் எடுத்தோம் 16 ரூபாய்க்கு. ஓகேங்களா? என்னோட ஸ்டாப் லாஸ் என்னன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ், அதாவது நான் 12 மெயின்டைன் பண்ணிருக்கேன். ஓகே, என்னோட டார்கெட் என்னன்னா, அது டார்கெட் வந்து 30 செட் பண்ணேன். ஏன் 30 செட் பண்ணேன்னா, அதுக்கு இன்னொரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. அந்த ட்ரெண்ட் லைனை நான் ட்ரா பண்றேன். இப்போ இங்க பேரலா ஒரு பேட்டர்ன் பாட்டம்ல போதா, அதே மாதிரி இதுக்கு ஈக்குவலா ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி மேலேயே ஃபார்ம் ஆச்சு. ஓகேங்களா? அழகா இது ஒரு சேனல் பேட்டர்ன். சரியா? ஸோ இங்கே டச் ஆகும்போது 16 எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸோட 2040 கால் ஆப்ஷன் 16 ரூபாய் கிடைச்சிச்சு. எடுத்த உடனே மூமெண்டம் நல்ல மூமெண்டம். 2030 இருந்தது 2045 வேகமாக போச்சு. ஓகே, ஆப்ஷன் ப்ரைஸும் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. பட் அகெயின் திரும்ப ஒரு டவுன்ஃபால். செவ்வாய்க்கிழமை 20 சம்திங்கில் க்ளோஸ் ஆகுது, 16லேருந்து 20 க்ளோஸ் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஓப்பன் ஆகி மேலே போச்சு. என்னோட டார்கெட் என்னன்னா இந்த ட்ரெண்ட் லைனை தொடும். ஓகே, மேலே போகிற ட்ரெண்ட் லைன் தொடும்போது ஷுவர் ஷார்ட்டாக 30 டச் பண்ணி நினச்சி தான் 30 டார்கெட் நம்ம அப்டேட் பண்ணி நம்ம குரூப்பில். பட் என்ன ஆச்சுன்னா புதன்கிழமை எண்ட்லையுமே அது டச் ஆகல, 26ல் இருந்துச்சு. ஓகே, வியாழக்கிழமை என்ன ஆச்சுன்னா மார்க்கெட்டே செம்ம டவுன் தெரியும். ஓவரால் நிஃப்டியே 420 பாயிண்ட்ஸ் டவுன். ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஃபர்ஸ்ட் கேண்டில் டச் ஆகி இம்மிடியேட்டாக கீழே வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ எங்களால் அந்த 13 டார்கெட்டை டச் பண்ணவே இல்லை, அது ரொம்ப கம்மியாயிருச்சு. 21 20 இருந்துச்சு. நாங்கள் புக் பண்ணி 20ல் புக் பண்ணிட்டோம். ஒரு 4 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் புக் பண்ணி வெளியே வந்துட்டோம். ஓவரால் மார்க்கெட் பார்த்தா பயங்கர அடி. பட் இந்த ஸ்டாக் ரொம்ப அடி வாங்கல, ஒரு 1% டவுன்ல நின்றுச்சு. இங்கே ரொம்ப நேரம் கன்சல்ட் ஆயிடுச்சுன்னா திரும்பி அகெயின் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போக ஆரம்பிச்சிச்சு.
2040 இருந்தது 2080 வரை போயிடுச்சு. அப்போ ஆப்ஷன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 37 ரூபா போயிடுச்சு. அதாவது 16லேருந்து 37 வரை போயிடுச்சு. இந்த ஒரு நாள் ஃபால் இல்லைன்னா இங்கேயே பிரேக் ஆகி மேலே போக நிறைய சான்சஸ் இருந்திருக்கு. ஈஸியாக அந்த 30 எங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு பேட் மார்க்கெட் எங்கள் ப்ராஃபிட்டை எடுக்கணும் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி டெக்னிக்கலாக நீங்களும் அனலைஸ் பண்ண நினச்சிங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்குது, இந்த ட்ரேடர் மூவ். அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி நம்ம அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். நம்ம அதோட சேர்த்து நிறைய பேரை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். டெக்னிக்கலாக நம்ம கிளாஸுமே எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ண நினச்சாலும் நம்ம குரூப்பில் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பரை கால் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்னோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுத்துட்டேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.